நாம் வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22, 23. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். But the fruit of the Spirit is love, joy, peace, long suffering, gentleness, goodness, faith, meekness, temperance. Against such there is no law. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே, அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் உள் பிரவேசிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. நீங்க ஆண்டவரை உதவி செய்யுங்க. நீ பேசுகிற தேவன், நம்முடைய ஜீவனுள்ள ஒவ்வொரு அந்த வார்த்தைகளும் கர்த்தாவைகளை உயிர்ப்பிக்கட்டும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொன்னது போல இப்பொழுது ஒவ்வொரு கண்களை நீங்க திறப்பீராக. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். எத்தனை கனிகள்? ஆவியின் கனிகள் 9 ஆவியின் கனிகளை நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த 9 ஆவியின் கனிகளும் பிதாவின் சுபாவமாகவே இருக்கிறது. இந்த 9 ஆவியின் கனிகளில கடைசி கனி என்னது? இச்சை அடக்கம். அதைத்தான் நாம் பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைம் அவ்வளவுதான் இருக்கும். ஆகவே 9வது கனி இச்சை அடக்கம். இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த இச்சை அடக்கம் கனி எத்தனை பேருடைய ஜீவியத்தில் இருக்கிறது என்று இந்த திருவசனத்தின் மூலமாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பிதாவின் குணங்கள், அந்த பிதாவின் சுபாவங்கள் நம் பிள்ளைகளாகிய நமக்குள் இருக்க வேண்டும். இந்த ஆவியின் கனிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த கனிகள் பாருங்க நமக்குள்ள இருந்து செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம் கலாத்தியர் 5வது அதிகாரம் 24, 24 26 வரை நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24 26 வரை. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எங்கதான் நம்ம அறையணும்? ஆசை இச்சை எல்லாமே நம்ம சிலுவையில் அறைந்து விட்டோம் ஞானஸ்தானத்தின் மூலமாய். ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கும் நமக்கும் உடன்படிக்கை. ஆகவே பாருங்க, ஞானஸ்தானத்தின் மூலமா எல்லாம் இந்த பழைய மனுஷன் என்ன செஞ்சிட்டோம்? சிலுவையில் அடிச்சிட்டோம். இந்த பாவம், பழைய மனுஷனுக்குரிய பாவ கிரியைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அடிச்சிட்டோம். மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? பின்னிட்டு பார்க்க கூடாது. எல்லா ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், பாருங்க, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும். ஆவியின்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவருக்கொருவர் கோபமூட்டாமலும்.
பாருங்க வந்துட்டு பழைய மனுஷன் சிலுவையில ஆணி அடிச்சாச்சு. ஆகவே நம் ரட்சிக்கப்பட்ட பிறகு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கோபம் ஊற்ற வேலை, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை, இதெல்லாம் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஜீவியத்துல வரும். ஆகவே நமக்குள்ள யார் தான் இருக்கிறா? இயேசு ராஜா வாசம் செய்கிறார். கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பொறாமை கொள்ளாமலும் நாம் இருக்க வேண்டும், கோபம் ஊட்டாமலும் நாம் காணப்பட வேண்டும். நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என் ஜனமே. இந்த இச்சை அடக்கம் கனி நமக்குள் காணப்பட வேண்டும். இச்சை அடக்கம் நமக்கு வேண்டும். உபாகமம் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 5வது அதிகாரம் 21. பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய இருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். பாத்தீங்களா? பிறனுடைய வாசி யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க, இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் கனி இல்லாம நம்மளால ஒன்னும் பணாசை வரும். இன்னொரு வேலை பார்க்குற வேலைக்காரர் மேலும் பாருங்க அது மாதிரியே வேண்டும். அது இச்சை அடக்கம் இல்லை. எல்லாம் அவங்க வீட்டை இச்சிக்கிறது, அவங்க நிலத்தை இச்சிக்கிறது. அதனாலதான் ஒரு இச்சை அடக்கம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் வழி. அதே இயேசுவின் வழி. ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்கு. இதை நாம் செய்யணும், இது செய்யக்கூடாது என்று பாருங்க. அதுதான் ஒரு இச்சை அடக்கம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த இடத்துல பாருங்க, பிறனுக்குள்ளதை யாதொன்றையும் என்ன செய்யக்கூடாதான்? இச்சையாதிருப்பாயாக என்றார். ஒரு மனிதனுக்கு இந்த இச்சை அடக்கம் இல்லை என்றால் என்னதான் நடக்கும்? வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 3 - 23 வரை நான் வாசிக்கிறோம். ஒரு மனிதனுக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இச்சை அடக்கம் இந்த கனி இல்லைன்னா பாருங்க என்ன நடக்கும். இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். பரஸ்திரியின் உதடுகள் தேங்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். அவள் செய்கின் முடிவோ எட்டியை போல் கசக்கும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாயும் இருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். ஆதலால் பிள்ளைகளை இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. பாருங்க, நம்முடைய வழி இயேசுவின் வழிதான். எப்படிப்பட்ட நம்ம பிள்ளைகள்லாம் நீங்க பார்க்கணும். உங்க பிள்ளைகளுக்காக அதிகாலை எழுந்து ஜெபிச்சீங்களா? சொல்லுங்க, எத்தனை பேர் ஜெபித்தீங்க? கைகளை உயர்த்துவோம். தேவன் உங்களுக்கு பிள்ளைகளை சும்மா கத்தரிக்கா கிடையாது. உங்களுக்கு பிள்ளைகளை எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம பிள்ளைகள் இல்லாம இருக்கிறாங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளோ 4 பிள்ளைகளோ 10 பிள்ளைகளோ 20 பிள்ளைகளோ நீங்க என்னதான் செய்யணுமா? நீங்க அதிகாலை எழுந்து உங்க பிள்ளைய பெயரை சொல்லி, பொதுவா ஜெபம் பண்ணிட்டு சோம்பேறித்தனமா பாருங்க சோம்பலா இருக்குன்னு பொதுவா சொல்லி ஜெபம் பண்ணி கூட பெயர் சொல்லி நீங்க அதிகாலை எழுந்து ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைய பேரை சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். ஜெபிக்காட்டியும் பரவாயில்ல, பெயர் சொல்லி நீங்க ஸ்தோத்திரத்தை பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணும் போது கிருபை பெருகும், பாதுகாப்பு உண்டாகும். ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க புத்திமதியும் சொல்லணும். ஆகவே அன்பா கேட்கிற பிள்ளைகிட்ட அன்பா சொல்லணும். கடிந்து கொண்டு கேட்கிற பிள்ளை கடிந்து கொண்டு என்னதான் செய்யணும்? நீங்க சொல்ல வேண்டும். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்க கவனமாக பத்திரமாக கர்த்தருடைய கரத்துல கொடுத்து நீங்க என்ன செய்யணும்? நல்ல வழியிலே நீங்க நடத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூருக்கும் கொடுத்து விடுவாய். உன் மேன்மையை இழந்து விடுவாய்.
அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலனை புறஜாதியாருடைய வீட்டில் சேரும். இப்ப பாருங்க, இதுக்கு அடிமையா இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருவீங்க. ஒரு காசு தீர்வு வரைக்கும் இந்த விபச்சாரத்தின் ஆவி பிடித்து பாருங்க, ஒண்ணும் இல்லாம குடும்பத்தவே ஆக்கிரும். ஆகவே இப்ப இருக்கிற சிறு பிள்ளைக தான் பாருங்க, 12 வயசு தான் ஆகுது, முடிவெட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு பாருங்க. அப்ப என்ன வழியில போயிட்டு இருக்கு, ஒரு கண்ணு நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம பிள்ளைய மேல. அதனாலதான் நீங்க என்னதான் செய்யணும், காலையில எழுந்து பெயர் சொல்லி உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும் போது இந்த ஜெபம் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கும், இந்த ஜெபம் குடும்பத்தை பாதுகாக்கும், ஜெபம் சபையை உயிர்ப்பிக்கும், ஜெபம் சாத்தானை துரத்தி விடும். பாருங்க, ஜெபந்தான் ஒரு தேவ ஜனத்தின் ஆயுதமாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல பாக்குறோம் பாருங்க, ஒரு காசு தீர்வு வரைக்கும் போயிருமா. ஆகவே முடிவில் என்னதான் நடக்குமா, உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து ரத்தமெல்லாம் போயிரும், நடுங்கிக்கிட்டு இருப்ப பூராத்தையும் பாருங்க, சரீரத்திற்கு ரத்தமெல்லாம் போயிரும். என்னதான் அந்த நேரத்துல தான் என்ன வருது, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், போதகரின் சொல்ல நான் கேட்கலையே, நான் எனக்கு பின்னாக எடுத்து போட்டேனே, அப்பெல்லாம் சொல்ற நீ சொல்லி நான் கேட்கணுமா நினைச்சேனே. பாருங்க, இப்ப எப்ப எல்லா ரத்தமும் போன பிறகு, வியாதி வந்த பிறகு மனசு நொந்து போய் பாருங்க போதகரின் சொல்ல கேட்கலையப்பா, எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைகளுக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துருவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. அவளோடே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தலங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. பாத்தீங்களா, அப்படிதான் கணவன் கணவனுக்கு மனைவி 2 பேர் என்ன செய்யணும், அன்போடு காணப்பட வேண்டும். வழி விலகி யாராகிலும் வழி தவறி போயிடக்கூடாது. ஆகவேதான் ஆண்டவர் நம் வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார், என் மகனே நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியதென்ன? மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் நம் வழிகள் அவர் கண்களுக்கு முன்பாக இருக்கு, நம்மளை காண்கிற தேவன். நீ ரகசியமா எந்த ரூம்புல நீ இருக்கலாம், குகைக்குள்ள கூட நீ இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அங்கேயும் இருக்கிறார். பாருங்க, காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கண்களுக்கு முன்பாக நாம் தப்பி போக முடியாது. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழி எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனே அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவார். பாருங்க, பாவம் ஒரு கயிறு என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாவ கயிறுனால் கட்டப்படுவான் என்று பார்க்கிறோம். பாவம் என்பது என்ன, நன்மை செய்யாம இருந்தாலும் பாவம்தான், அக்கிரமா பேசினாலும் பாவம்தான். பார்க்கிறோம் ரகசிய பாவங்கள் இருக்கு. ரகசியம் அது வேசித்தனம், விபச்சாரம் வேசித்தனம், அதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆகவே அந்த ரகசியமான அந்த பாவங்கள் வெளியில வேஷம் போடுறதுன உள்ள பாவ கிரியைகள் அப்படி இருக்கலாம். அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவ கயிறு, எந்த பாவத்தில் நீங்க அடிமை, குடிப்பழக்கத்துல இருந்தா அந்த குடிப்பழக்கம், இந்த பாவம் கட்டி வைத்துக் கொள்ளும் உங்களை, திமிர முடிய வெளியே வர முடியாது. அதுக்கு நீங்க பாவங்களை அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆகவே இந்த பாவத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு யாரிடம் தான் நீங்க உதவி கேட்கணும்? இயேசுவிடம் உதவி கேட்க வேண்டும். அவர்தான் விடுவிக்கிற தேவன். இந்த பாவ கயிறை அறுக்கிற தேவன் நம்முடைய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என் ஜனமே. ஆகவே இந்த பாவம் பாருங்க, இந்த கயிறு என்று இருக்கு. நீ பாவத்தில் அடிமையா இருந்தா நீ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாய். இந்த பாவ கயிறா நீ கட்டப்படுவாய். இந்த பாவ கயிறிலிருந்து அறுத்து வெளியிலே நீ வர வேண்டும் என்றால் கர்த்தரிடம் உதவி கேட்க வேண்டும். 23வது வசனம், அவன் புத்தியை கேளாததினால், புத்திமதியை கேட்கல, மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான்.
பாருங்க இந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5, 6 இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. சுய புத்தியில நான் ஒருபோதும் சாயக்கூடாதுங்க. எனக்கு தான் தெரியும், ஞானி, நான் ஞானம் உள்ளவன், எனக்கு அறிவு அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சா நீ என்னது முட்டாள். வேத வசனம் சொல்லுது நீ ஒண்ணுமே அறியலைன்னு அர்த்தம். பவுல் மூலமா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. சுய புத்தி மேல நீ ஒருபோதும் சாய்ந்து போகக்கூடாது. ஏதாவது சின்ன காரியமா வியாபாரம் ஆரம்பிக்கணுமா, சின்ன சின்ன காரியம் இருந்தாலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவரிடம் நீ கேட்க வேண்டும். பாருங்க உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து நீ ஜெபிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 62வது சங்கீதத்துல தாவீது அப்படியாக சொல்றார். என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு அமர்ந்திரு, என் ரட்சிப்பு அவரால் வரும் என்று அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆகவே தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்து கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசமாய் இருக்கும்போது கர்த்தர் உதவி செய்கிறார். 6வது வசனத்துல பார்க்கிறோம், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். பாருங்க, நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ள வேணும். நீங்க நடக்கும்போது, போகும்பொழுது, வேலை செய்யும் போது எந்த நேரத்தில் நீங்க என்னதான் செய்யணுமா, கர்த்தரை நீங்க நினைத்து கொள்ளுங்கள். நமக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தின கர்த்தரை நீ நினைத்து கொள்வாயாக. பாவத்தில் விழுந்து கிடந்த நம்மளை தூக்கி எடுத்த கர்த்தரை நீ நினைத்து பார். உன் வழிகள் எல்லாம் என்ன செய், அப்பொழுது அவரை கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இச்சை அடக்கம் நமக்கு இந்த நாட்கள்ல மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. ஒரு லட்சியம், ஒரு உறுதி நமக்கு வேணும். ஆலயத்துக்கு வருகிறோம் ஒரு சரீர சுகத்துக்காக அல்ல, சரீர விடுதலைக்காக அல்ல. சரீரத்திலையும் ஆண்டவர் விடுதலை தருவார். இந்த ஆத்மா, ஆவி ஆத்மாவிலையும் உனக்கு கர்த்தர் விடுதலை தருவார். தொடர்ந்து தேவனை நோக்கி நாம் செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் உடைய பாதுகாப்பு எனக்குள்ள இருக்கணும். எனக்கு நல்ல எதிர்காலத்தை நீங்க வைத்திருக்கீங்க, இந்த எதிர்காலத்தை தரணும். என் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றுவேர். அது மாத்திரம் அல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு. உம்முடைய ஒளியில் இருக்கிற ஆசீர்வாதத்தினாலும் என்னை நிரப்புவேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த லட்சியத்தோடு நாம் ஆலயத்துக்கு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்படியாக சொல்றார். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24, 25. 1 கொரிந்தியர். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தய சாலை ஓடுகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களா, ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பெற்றுக்கொள்ளத்தக்க. பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்க போட்டி போட்டா பாவம் இல்ல. இப்ப எல்லாரும் இருக்கிறோம், இந்த சகோதரி மட்டும் நல்லா ஜெபிக்குதே பாருங்க, ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்கிறாரே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அந்த சகோதரியோட, ஆண்டவரே அந்த வரத்தை எனக்கு தாங்கப்பா, ஜெபம் செய்யற சிந்தையை தாங்க, இந்த ஆவியை தாங்க சொல்லிட்டு அவங்களை விட ஆண்டவரை ஒன்னிலும் நான் என்ன செய்வேன், ஜெயித்து அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அந்த ஒரு லட்சியம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வேணும். நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு தந்திருக்கிறார்னா, அவர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் பாருங்க, ஆவிக்குரிய வரங்களை தந்திருக்கிறாருன்னா மற்றவங்க பெறக்கூடாது. அப்படி பொறாமையின் ஆவி, ஆரம்பத்தில் அதான் வாசிச்சோம். அப்படி இருக்கக்கூடாது. நாம் பெற்றதும் அவர்களும் பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் ஏகமாக தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அந்த எண்ணம் வேண்டும். பந்தய சாலை ஓடுறவர்கள்லாம் எல்லாரும் ஓடுறாங்க, ஆனா ஒருவனே பெற்றுக்கொள்வான்னு அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். 25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமா இருப்பார்கள். எல்லாவற்றிலும், ஒரு காரியத்தில் இல்ல, எல்லாவற்றிலும் என்னதான் செய்வாங்களா, இச்சை அடக்கம் இருக்கு. நீ ஓடிக்கிட்டே இருக்கும் போது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, உனக்கு பிடிச்சது எதுல நீ பலவீனமா இருக்கிறாயோ அது சைடுல 2 சைடு இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும் போது பார்த்து எடுத்து வாயில போட்டனா அவுட்டு. நீ இப்ப அந்த என்ன உனக்கு பின்னாடி வர்ற ஆளு எடுத்துக்கிடுவாங்க. பிறகு நீ பெற்றுக்கொள்ள முடியாது. உன் லட்சியமெல்லாம் ஆண்டவரை பாருங்க. இந்த உலக மனுஷன் பாருங்க, இந்த உலகத்துல நான் பிறந்ததுக்கு ஒரு லட்சியம் உண்டு. ஏதாவது நான் உலகத்தில் சாதிச்சு காமிப்பேன், என் பெயர் எங்கும் உலகம் எங்கும் சொல்லணும், ஏதாவது ஒரு இடத்துல நான் இருப்பேன். பாருங்க, ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன் ஒரு லட்சியம்.
நாம் பாருங்க நம்ம தேவனுடைய பிள்ளைகள், இந்த வானத்தையும் பூமியும் நம்மளை படைத்த சிருஷ்டித்த அந்த தேவன் அவருடைய பிள்ளைய. ஆகவே ஒரு லட்சியத்தோட நான் ஓடணும், ஒரு இச்சை அடக்கம் நமக்கு வேணும். பாருங்க, இந்த பந்தய சாலை ஓடுறவங்க எல்லாரும் எப்படிதான் இருப்பாங்களா? இச்சை அடக்கம். 2 சைடு எது வச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கலாம், உண்மைதான், இதெல்லாம் சிலுவையில் அடிச்சிட்டேன், நான் இச்சை அடக்கம் உள்ளவன், இது ஆண்டவருக்கு பிடிக்க. எனக்கு ஒரே ஒரு கோரி, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு நாம் தேவனுடைய வழியில இயேசுவை நோக்கி மட்டும்தான் நான் ஓடுவேன். பாருங்க, ஒரு இச்சை அடக்கம் கனி நமக்கு இருக்கிறதா? பாருங்க, பந்தய சாலை எல்லாரும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா பாருங்க இச்சை அடக்கமா இருப்பாங்களாம் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பாருங்க, எப்படி செய்கிறோம்? ஆராதனைக்கு வரணும், எடக்கூடத்துக்கு வரணும், தேவனை நோக்கி துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். இவை எல்லாவற்றிலும் குடும்ப ஜெபம் அதிகாலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் காணப்பட வேண்டும். என் வீடுகளில் அதிகாலை ஜெபமே கிடையாது. நான் ஞாயிற்றுக்கிழமை வாரேன் போறேன், அங்க ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பும் இல்லை. அப்படி சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம், அல்லேலூயா. போறான் சுதாரிப்பா இருக்கிறாங்க. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதிகாலையில நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேணும். ஒரு இச்சை அடக்கம் நமக்கு ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்க, ஒரு பரீட்சை எழுதுன்னு சொன்னாலுமே ஒரு இச்சை அடக்கம். சாப்பாடை கூட வெறுத்துருவாங்க. இப்படி ஆகியும் நான் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவனை மேன்மைப்படுத்தணும் சொல்றவங்க இச்சை அடக்கமா இருப்பாங்க. சாப்பிடாட்டி என்ன, வருஷம் முழுவதும் சாப்பிடுறோம், ஒரே கவனம் அங்க இருக்கும். அது மாதிரிதான் எல்லாரும் நான் பந்தய சாலில் ஓடிக்கிட்டே இருக்கும், அங்கங்கும் பார்க்க கூடாது. பாருங்க, அவங்க ஜெபிக்கல, அவங்க ஜெபம் பண்றாங்களா, அதிகாலை ஜெபமே இல்லை, நான் எதுக்கு ஜெபிக்கணும், அப்படி பார்க்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். ஊழியக்கார பார்க்க கூடாது, விசுவாசிகளை பார்க்க கூடாது, யாரையும் பார்க்க கூடாது, கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். இயேசு நமக்கு வைத்திருக்கிற இந்த அடிச்சுவடின் வழியை நாம் பின்பற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வழியில நான் செல்லுவேன், இச்சை அடக்கமாக நான் வாழ்வேன், ஜீவிப்பேன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் சத்தம் இல்லையே, எல்லாருமே சின்ன பிள்ளை எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே இச்சை அடக்கம் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என் ஜனமே. ஆகவே நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். தன் சுய புத்தியில் என்ன செய்யக்கூடாதான், சாயாமல். பாருங்க, அடுத்து என்னதான், தன் சுய புத்தியின்படியை சாயாமலும் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. ஆமா, முழு இருதயத்தோடு என்ன செய்யணுமா, கர்த்தரில் நம்பிக்கை உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். தன் சுய இச்சையின்படியை பாருங்க, இந்த இடத்துல கட்டு கடங்காமல் ஓடுகிற காட்டு கழுதையை போல் அல்லாமல் எல்லா ஆசை இச்சைகளையும் விருப்பங்களையும் தேவனுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்து பரிசுத்தத்தை கடைபிடித்து கற்பு உள்ளவர்களாய் பாருங்க விளங்குவதை ஆவியின் கனி ஆகிய இச்சை அடக்கமாய் இருக்கிறது என் ஜனமே. கொலோசியர் 3வது அதிகாரம் 5, 6 அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 3வது அதிகாரம் 5, 6. தூங்குறவர்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சிலர் தூங்குறாங்க போல, நல்லா தூங்குங்க. கர்த்தர் வந்துட்டா நாங்க எல்லாரும் போயிடுவோம். தூங்குறவங்க என்னடா ஆளவே காணா அப்படி பார்க்க வேண்டியதான். நல்லா தூங்குறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. ஆகவே சரீரம் அங்க இருந்தாலும் அப்படியே தூக்கம் ஒருபோதும் கனநித்திரையின் ஆவின்னு பார்க்கிறோம், நல்லா பிசாசு கொண்டு வருவது. ஆகவே இதுல ஒருபோதும் சாய்ந்து போகக்கூடாது. வாசிப்போம் கொலோசியர் 3வது அதிகாரம் 5, 6. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம் பாருங்க, மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசையே ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற. இதெல்லாம் எங்க உண்டு பண்றது? ஆண்டவர் வைக்கல. இதெல்லாம் என்னது? பூமியில் உண்டு பண்ணுகிற அவயங்களை அழித்து போடுங்கள். உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஹல்லேலூயா.
ஆகவே நாம் ஜாக்கிரதையில் உள்ளவர்களாக இருக்கணும். அசுத்தம், மோகம் இது எல்லாவற்றையும் விலகி நாம் ஜீவிக்க வேண்டும். அதான் இச்சை அடக்கம் கனி. இந்த கனி எத்தனை பேருக்கு வேணும்னு விரும்புகிறீங்க? அது இருந்தா தான் ஒரு நமக்குன்னு ஒரு இச்சை அடக்கம் இருக்கு. இந்த இச்சை அடக்கம் கனி தான் நம்ம நல்ல ஒழுக்கமான வழியில, ஒரு மேன்மையான வழியில, பெரியோர் முதல் சிறியோர் வரை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்ல மேன்மைப்படுத்தும், நல்ல வழியில கொண்டு போகும். கர்த்தருடைய வழி எப்படிப்பட்டதான்? கர்த்தருடைய வழி உத்தமமானது என்று சங்கீத புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வழி உத்தமமானது, நீதி உள்ளது, நியாயம் உள்ளது, செம்மையானது, பரிசுத்தம் உள்ளது, அன்பு உள்ளது. இந்த வழியை நாம் ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்து இந்த வழியிலே நீங்க செல்ல வேண்டும். செல்ல வேணும்னா உங்களுக்கு என்னதான் வேணும்? இச்சை அடக்கம் கனி. இப்ப சொல்ற கனி கொய்யா கனி, வேற என்னது? அந்த கனியை பற்றி ஆண்டவர் சொல்லல. அந்த கனி என்பது என்ன? நம்முடைய சுபாவத்தை குறிக்கிறது. கனி என்பது நம்முடைய சுபாவம். உன் சுபாவங்கள் மாறப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் ஒன்னில் உருவாக வேண்டும். இயேசுவின் சுபாவமே நம்மில் உருவாக, இயேசுவின் சுபாவமே நம்மில் உருவாக, இந்த நேரமே தாழ்த்துவோ. ஹல்லேலூயா. இப்ப இயேசுவின் சுபாவம் வரணும், நம்ம என்ன செய்யணும்? இந்த நேரத்திலேயே நம்மை தாழ்த்தணும். நான் ஒன்றுமில்ல ஆண்டவரே, நமக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனா எல்லாம் நீர் தந்தது, எல்லா ஞானமும் நீங்க தந்தது, நான் ஒன்றும் இல்ல. தன்னை பெருமையாக்கணும். நம்மை ஒன்றும் இல்லாமையே தேவனிடத்தில் கொண்டு போவதை மெய்யான தாழ்மையாக இருக்கிறது என் ஜனமே. 1 யோவான் 15வது அதிகாரம், எடுத்தவங்க சீக்கிரம் வாசிக்கலாம். 1 யோவான் 15வது அதிகாரம் 16, 17 இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்துல நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் சுகமா தான் இருக்கும். முடிவோ மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, நம் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏன் என்னில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும். பாருங்க, எத்தனை மாமிசத்தின் இச்சை, ரெண்டாவது கண்களின் இச்சை. உன் கண்களை கர்த்தர் பரிசுத்தமாக்கணும். உன் கண்கள் சரியில்லைன்னா பாருங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவின் உண்டானவைகள் அல்ல, பிதாவினால் உண்டானது அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், எல்லாம் உலகத்தில் உண்டானது. என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எத்தனை தடவை கண்ணாடியில பார்த்தாலும் உன் கண்ணு தான், அது மாறப்போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மூஞ்சியிலும் கூட பெரும்பாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? பவுடர் அப்புடுறது, செண்டு பக்கத்துல போனா வாந்தி வரும். பாருங்க, அப்படியெல்லாம் இருக்கு. பக்கத்திலேயே நிக்க முடியல. பிறகு இப்படி ஆவியானவர் வருவார். ஏதோ வேர்த்துச்சுன்னா ஏதாவது சரி போட்டுக்கலாம். மூஞ்சில அப்புறுது பாருங்க, கை காலெல்லாம் ஓட்ட பாருங்க, கொஞ்ச நேரம் வேர்வை வருது. புற துவாரங்களை கொடுத்துருக்கிறார். இந்த வேர்வை ஒரு மனிதனுக்கு வெளியில வந்தா தான் நோய் பிணி இல்லாம நல்லா சுகமா இருப்பான். அதவே நம்ம பவுடரை போட்டு அப்பிடுறோம். அது என்ன, வேர்வை உள்ளேயே நின்று என்ன செய்யுது? எல்லாம் பருவு எல்லாம் வெடிக்குது. பாருங்க, மனுஷனுக்கு வியாதி வர காரணமே இதுதான். இதெல்லாம் உலகத்தில் உண்டானது. தேவன் செய்ய சொல்லி இருக்கிறாரா? ஒரு வசனமும் இல்ல. எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ எல்லாம் இந்த பூமியில தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் பிசாசு செய்யும் சொல்லுவான். அதுதான் பாருங்க. நீங்க நல்ல தேங்காய் எண்ணெய் இருக்கு, நல்லா ரேசா பட்டும் போடாம இருந்து முகத்துல. நான் இதைத்தான் செஞ்சுட்டு வரேன். பாருங்க, 4 பிள்ளைகளை பெற்றாலும் பேரம்பேத்தி எடுத்தாலும் இதுவரைக்கும் ஒரு வாலிபான போல இருக்கேன்னா இதுதான் ரகசியம். தேங்காய் எண்ணெய்ல அவ்வளவு வல்லமா இருக்கு. பாருங்க, குளிச்சுட்டு நல்லா தலைக்கும் மூஞ்சிக்கும் நீங்க அப்படியே பூசுங்க. அதுதான் தைலம் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அந்த பெருமை இருக்கக்கூடாதான். அந்த பூமியில அதெல்லாம் பூமியில் உண்டு பண்ணுகிற ஆவியகளாய் இருக்கிறது. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இச்சை அடக்கம் இந்த கனி நமக்கு மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு பார்வைக்கு இன்பமும், பார்வைக்கு இன்பமாத்தான் இருக்கும். அது தொட்டானா நீ அவுட் ஆகிருவேன். பாருங்க, இந்த இடத்துல ஸ்திரீ அவ செஞ்ச வேலை தான். பாருங்க, இந்த ஆதாம் ஏவாள்
செஞ்ச வேலை நான் பாவத்துக்குள்ள எல்லாரையும் தள்ளிருச்சு. பாருங்க, ஒரு நாள் நம்ம கேள்வி கேட்போம், வந்துட்டு அவங்க செய்த பாவத்துக்கு நான் என்ன செய்வேன். பாருங்க, இந்த பாவம் எல்லாரையும் ஆண்டு கொண்டுச்சான் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்திரியானவள் அந்த விருத்தத்தை பார்த்து அது பார்க்க என்னதான் நல்லாத்தான் இருக்கும், ஆனா கடைசியில மரணத்தை கொண்டு வரும். பார்க்க நல்லாத்தான், இது வேணும், நீ அடம் பிடிக்க கூடாது. பாருங்க, இந்த ஸ்திரியானவ அன்னைக்கு செஞ்ச பாவம் நல்லது பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். பாருங்க, அவன் பாவம் செஞ்சது இல்லாம புருஷனுக்கும் கொடுத்து நாங்க நிம்மதியா இருந்தாலும் இருந்திருப்போம். பாருங்க, ரொம்ப அடம் பிடிச்சி நான் பாவம் நீயும் இப்படி நீ செய்யத்தான் வேணும். அவளுக்குள்ள இந்த பாவத்தை அந்த கனியை புசித்து உள்ள போனவரனே பிசாசு உள்ள போயிருச்சு. அதனாலதான் கூட இருந்த புருஷனை கூட பாவம் செய்ய தூண்டுது. யார் அதை அடிக்கிறது? வையத வாங்க, அத சால்ராவை எடுத்து இங்கதான் கேக்குதோ, அமைதி ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும். இப்ப பாருங்க, அன்னைக்கு அதான் ஒருபோதும் நம்ம இச்சிக்க கூடாது. இது நல்லா இருக்கு பாருங்க, பிறருடைய வீட்டவே என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. ஒரு பட்டு சேலை கட்டிட்டாங்க, அது மாதிரியே வேணும்னு நீ அடம் பிடிக்க கூடாது. பாருங்க, அப்படிதான். அது 1 லட்சம் ரூபாய்க்கு கூட வாங்குவாங்க, 50,000 ரூபாய்க்கு தான் வேணும், கடன் உடனே வாங்கு, அவளை மாதிரி எனக்கு வேணும் சொல்லிட்டு இச்சிக்க கூட. இங்க யாரும் இச்சிக்க மாட்டீங்க. பாருங்க, அதான் இச்சை அடக்கம் கனி உங்களுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க வீடுகள் வரவு செலவு பார்ப்பீங்க. இருக்கிறத ராஜாவோட என்ன செய்வீங்க, கடன் வாங்காம இது போதும், அதான் இது போதும் என்று இந்த மனது உடையவன் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே இப்படி வாழ்க்கை, அதான் புத்தியுள்ள ஸ்திரீ. கணக்கு வழக்கு பார்க்கணும், வரவு செலவு பார்க்கணும். பாருங்க, வரவு கொஞ்சமா இருந்த செலவு அதிகமா இருக்கும். அந்த நம்ம உலகத்தாங்கிற இப்படியா பாட்டு படிக்கிறான், என்ன பாட்டுன்னு தெரியல. ஆரம்பத்துல கேட்டு எம்ஜிஆர் யாரோ சிவாஜா யாரோ படிப்பாங்க. பாருங்க, வரவு ஏதோ தெரியல. பாருங்க, வரவு பத்தனா ஏதோ பாருங்க அதுதான். நான் சினிமா தியேட்டருக்கு போனது அல்ல. ஆனா அவ போகும்பொழுது அந்த பாட்டு திடீர்னு வரும்போது என்னடா பாருங்க, அவர் ரட்சிக்கப்படாத மனுஷன் கூட நல்ல ஒரு ஞானம் இருக்கு. ஆகவே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், ஸ்திரீ தான் ஒரு குடும்பம். உயர்வதும் தாழ்வதும், வாழ்வதும் பெண்ணால, கெடுவதும் பெண்ணால. பாருங்க, அந்த உலகத்துல சொல்றாங்க, அது உண்மைதான். அப்ப இந்த ஸ்திரியானவள் ஒரு குடும்பத்தை நாட்டி உயர்த்த வேணும்னா உங்க கையில இருக்கு. பாருங்க, உங்க ஒழுக்கத்துல இருக்கு. நல்ல வழியில பிள்ளைகளையும் கொண்டு போகணும்னா நீங்க ஒழுக்கம் உள்ளவர்களாய், சாந்தம் உள்ளவர்களாய், இச்சை அடக்கம் உள்ளவர்களாய், இந்த வரவு செலவு கணக்கு பார்த்து புத்தியுள்ள ஸ்திரிகளாய் நீங்க காணப்பட வேணும். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என் ஜனமே. பாருங்க, வரவுக்கு மேல நீங்க செலவழிச்சீங்கன்னா அவமானத்துல தள்ளிவிடும். பாருங்க, கடன்காரன் வீட்டுக்கு வருவான். பாருங்க, இதெல்லாம் செய்யக்கூட ஆண்டவர் சொல்லல. நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்படியே நம்ம செஞ்சிட்டாலும் ஆண்டவரே மண்ணு இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன், நீங்க தீர்மானம் பண்ணும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். இச்சை அடக்க வேணும். இந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை இது பேசுனா என்ன நடக்குமா நீங்க சோதித்து அறிந்து ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாய், ஞானம் உள்ளவர்களாய் இந்த கடைசி நாட்கள்ல பேச வேண்டும். ஆகவே ஒருத்தர் உலகத்தார் இருப்பாங்க, நல்லா கொஞ்ச நாள் அனுபவிப்பாங்க, ஆனா முடிவோ மரணம். ஆகவே நாம் அப்படி இல்லை, நமக்கு இச்சை அடக்கம் இருக்கு, ஒரு லட்சியம் இருக்கு. நான் பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்ம பரலோகத்துக்குரிய தேவ ஜனங்கள். ஆகவே நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு என் ஜனமே. இச்சை அடக்கம் கனி எல்லாருமே, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் இந்த இச்சை அடக்கம் கனிகளை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் நியாயபதிகள் 16வது அதிகாரம். இந்த இடத்துல 16வது அதிகாரம் 17, 18, 19 இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சிம்சோன் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இச்சை அடக்கம் பாருங்க, அநேக ஊழியர், எனக்கு ஒரு 2-3 ஊழியர்கள இந்த பாவத்தில் விழுந்த ஊழியர்ல நான் நேராவே நான் பார்த்திருக்கிறேன். நல்லா ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்தவன், நல்ல சுவிசேஷம் சொல்லுவாங்க. ஆனா பிசாசுடைய கண்கள் அவங்க மேல இருந்து எப்படாவே சோர்ந்து போகிறான். விலத்தள்ளி சோர்வு வரும்போது, போராட்டம் வரும்போது விலத்தள்ளி இந்த விபச்சாரத்தின் ஆவியில ஒரு ஊழியக்காரன் விழுந்து, எனக்கு சொப்பனத்து மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா அதுல விழுந்து எனக்கு தெரியாது. ஆனா விசுவாசி இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். அவர் ஸ்தானம் இங்க முன்னாடி நிக்கணும். இந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி நிக்கிறார், கடைசியா நிக்கிறார். பரிதாபமா ஆண்டவர் வெளிப்படுத்தினார், உன் ஸ்தானம் இங்க போய் இங்க நில்லு,
சொல்லிட்டு சைடில் பார்த்தா சுழி சுத்திக்கிட்டே இருக்கு, தலையில சுழி இருக்கு பார்த்தீங்களா, சுத்திக்கிட்டு சக்கரை மாதிரி சுத்துது. அப்ப நீ ஊழியம் செய்யற உனக்கு சேட்டை பிசாசு என்ன செய்யுது, வந்து வேற வழியில உன்னை கொண்டு போகுது. பெரிய ஊழியக்கார், சபையை சொல்ல விரும்பல, ஆட்கள் நிறைய வர்ற சபை தான் பாருங்க. அப்ப நான் ஊழியக்காரனா இல்ல, அப்ப விசுவாசியா இருந்தேன். நான் சொல்ற ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி விசுவாசி பயலாத ஒரு வாலிப வயசா இருந்தாலும் கூட நான் தைரியமா சொல்லணுமே, ஆண்டவர் வெளிப்படுத்திட்டா எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் சொல்றதை மட்டும் சொல்லிட்டு நான் பாட்டு வந்துகிட்டே இருப்பேன் பாருங்க, எச்சரித்தேன். ஆனா ஆமான்னு கண்ணீர் விட்டார், அழுதார். ஐயோ நான் அந்த பாவத்துல ரகசியமான யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தினாருப்பா மனசுக்குள்ள. இன்னைக்கு தான் நான் சொல்றேன், கூட பெயர் எதுவும் சொல்ல. ஏன் இப்படி சொல்ல வரேன்னா, இச்சையடக்கம் கனி ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியம். யாரையும் விழத்தள்ளும், எவனா விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான், ஒரு இடத்துல இல்ல பிசாஸ். ஆகவே யார் மூலமாமோ யார் ரூபத்திலேயாவது வரும், நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இந்த இச்சை அடக்கம் இந்த கனி உங்களுக்கு மிகவும் அவசியம். இந்த ஊழியக்காரர் மனம் திரும்பிட்டார், மனம் திரும்பி இந்த பாவமெல்லாம் தெரிஞ்சிருச்சு. தெரியாம இருக்குமா பாருங்க, வந்து இந்த நடத்தையிலே தெரிஞ்சிட்டாங்க. இருக்க ஜெபம் குறையுது, இந்த ஆவிக்குரிய வரங்கள் செயல்படல. ஆனா ஆண்டவர் வரத்தை கொடுத்து எடுக்க மாட்டார். வசனம் சொல்லுது, முதல் ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டாருன்னா அந்த கடைசி வரைக்கும் மறிக்கு வர அவர் வரிக்கு போற வர எடுக்கவே மாட்டார். நம்ம சொல்றோம் முத வந்து ஆண்டவர் கொடுத்தார், இப்ப மறந்துட்டேன் வந்துட்டு, அதெல்லாம் மறக்கிறது அந்நிய பாஷை இல்ல, வரங்கள் இல்ல. ஆண்டவர் ஒரு தரம் கொடுத்துட்டாருன்னா அது எடுக்கவே மாட்டார், செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். யார் யார் என்ன சொன்னாலும் தேவன் கொடுத்ததை வந்து அடக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து பின்காலத்துல அப்படியே சோர்வாத இருந்தாரு, ஆனா உணர்ந்தாரு. கர்த்தர் மறுபடியும் இந்த ஸ்தானத்திலே வைத்தார். ஒரு ஊழியக்கார், பெரிய சபை அந்த சபை. ஆகவே இந்த கால வேலை இச்சை அடக்கம் கனி ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. சிறு பிள்ளைவும் கேட்குது, இது வேணும்னு கேட்டா நீங்க செய்வீங்களா? வந்துட்டு நீங்க செய்ய மாட்டீங்க. ஆகவே உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைக்கு இந்த வாங்கி தந்தா நல்லது, அது தீமை வராதுன்னு, அது எல்லாம் தான் கேட்கும். ஆனா இச்சை அடக்க கனி உங்களுக்கு இருந்தா இது நல்லது கெட்டது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா அது பிள்ளைய கேட்கறதெல்லாம் நீங்க வாங்கி தந்துக்கிட்டே இருப்பீங்க. வயசு 5 வயசு இருக்கும், செல்போன் 1 லட்ச ரூபால கொடு, 50,000 ரூபால கொடு, செல்லம் ஒரே பிள்ளை தானே இருப்பீங்க. ஆனா இச்சை அடக்க கனி இல்லாதபடியினால இப்படி நீங்க போவீங்க. ஆகவே இச்சை அடக்கம் கனி நம்ம இந்த நாட்களில ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மிகவும் அவசியமா இருக்கிறது. நியாயபதிகள் 16 17 18 19 அந்த வசனத்துல பாக்குறோம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரன் கத்தி தன் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டீங்கன்னா இந்த உங்க சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரமும் தேவனுக்குரியது. ஆகவே உங்களை யாரையும் ஆண்டு கொள்ள முடியாது. அப்ப வந்து நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். சிம்சோன் பாருங்களேன், அவ்வளவும் தெரிஞ்சியும் பாவத்துக்கு இடம் கொடுக்கறத பாக்குறோம். 18வது வசனம் வாசிங்க. அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது அவள் பெலிஸ்தேரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள. சரி, மனைவி தானே, ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது நீங்க சொல்லணும். ரசிக்கப்படாததுக்கு முன்னாடி ஏதாவது நீங்க பேசியிருக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தை நடந்த சம்பவம் பாருங்க. ரசிக்கப்பட்ட 2 பேரும் ஞானஸ்தானம் எடுத்து கல்யாணம் ஆயிடுச்சு பாருங்க. இந்த சகோதரி வந்து அந்த ஒருவருக்கொருவர் என்ன செய்யுதான், முதல் நம்ம ஒருவருக்கு வெளிப்படுத்துவோன்னு அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் சொல்லியிருக்கான் மனைவிட்ட. அது புத்தியில ஸ்திரி மனசுல வச்சுக்கிட்டு, என்னடா போல அக்கிரமம் பண்ணிருக்கியாடா, நீ ஏமாத்தி என் வாழ்க்கையை கெடுத்துட்டாடா சொல்லிட்டு அது தீவிரமா மனசுல எரியுது, திகு திகு திகுன்னு தீ எரியுது பாருங்க. அன்று ராத்திரியில அவ்வளவு அக்கிரம், அப்படி அவளை ஏத்திட்டு போனேன் அப்படிலாம் நான் இருந்தேன். ஞானம் வேணாமா, அத்தனையும் சொல்லவும் மௌனமா இருந்தேன். நைட் ஒரு நைட்டு தூரம் பாருங்க. உண்மையில நடந்த சம்பவம் நான் சொல்றது வந்து. அது காலையில எப்படா விடியுதுன்னு பார்த்துட்டு எதுவுமே பேசல. புத்தியில ஸ்திரீ வாக்குவாதம் பண்ண மாட்டான், அமைதியா இருப்பா. ஆனா கூட இருந்து வாழ்ந்திருக்கணும், அதை விட்டுட்டான் பாருங்க. வந்துட்டு உடனே காலை சித்தப்பா, பெரியப்பா, அப்பா, அம்மா எல்லாரும் வாங்க, காலையில நீ கெட்டி வச்ச அக்கிரமம் பண்றேன், பலவித பாவத்தை யாராரு கூட சுத்தி தெரிஞ்சிருக்கான், எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டான். ஒரு நிமிஷம் அவன்கிட்ட நான் வாழ மாட்டேன், நான் உத்தமமா நான் இருக்கேன், எனக்கு வாச்சவன் அது
அது ஊழியக்காரர் முடிச்சு வச்சதுதான் பாருங்க. அது பழச பார்க்க கூடாது. இவனுக்கு அறிவு வேணாமா, ஞானம் எதை சொல்லணுமோ அது சொல்லணும். பாருங்க சிம்சோன் பாருங்க, இப்ப மடியில படுத்துக்கு யாரு விபச்சாரி, அவட்ட போய் சொல்லலாமா? நம்ம ஸ்தானம் எது எல்லாமே பாருங்க ரகசியமா மடியில படுக்க வச்சுட்டு பூராத்தையும் வாங்கிட்டா. பாக்குறேன் நான் சொல்ற அதை பூராமே ஒப்பிச்சுட்டியான். கடைசி 2 பேரும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க ஒற்றுமையா வாழல. ஆகவே புத்தியுள்ள ஸ்திரீகள் ஞானமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிம்சோனு பாருங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தும் கூட தேவனை விட்டு வழி விலகி பாவத்துல போயிட்டான். இச்சை அடக்க கனி அவனுக்கும் கூட என்ன இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19வது வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அதுக்கு முந்தின வசனத்துல வெள்ளிக்காசு பாருங்க கொடுக்க உடன்படுறாங்க. சரி பணம் தானே சொல்லிட்டு மடியில நல்லா தாளாட்டி நீ பாடு தூங்கு, நல்லா தூங்க விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, இன்னொருத்தன் வர சொல்லி சடையில 7 சடை சிம்சோன். அது ஒரு நாளைக்கு நாம் பார்ப்போம். ஒவ்வொரு சடையிலையும் கர்த்தருடைய பெலன் இருக்கிறது. ஆகவே அந்த 7 சடை என்ன செஞ்சிட்டாங்க, வெட்டிட்டாங்க. அப்படிதானே வாசிக்கிறோம். ஆமா. அவனை சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவள் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரையை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். மாவரைக்க ஒரு ஹோட்டலுக்கு போனா நீங்க சாப்பிட்டுட்டு ஐயோ காசு மறந்துட்டோமே என்ன செய்யணும், என்னதான் செய்வாங்க உங்களை, அங்க மாவரைக்க விட்டுருவாங்க. மாவு ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. இப்பதான் மாவு ஆட்டோரோல இல்ல, போற கிரைண்டர் வந்துருச்சு. கிரைண்டர்ல இப்ப விசேஷமா புதுசா வருது. வாஷிங் மிஷின் பாருங்க, துணி துவைக்கிறதுக்கும் அதெல்லாம் பார்க்க முடியல. போற புதுசா வருது. அந்த இடத்துல பாருங்களேன், தப்பு பண்ணிட்டான். நம்மளும் தப்பு பண்ணா நம்ம மேன்மையை நாம் இழந்துருவோம். சிம்சோன் மேன்மையை இழந்து விட்டான். மாவு அரைக்கிறேன் உட்கார்ந்துட்டு, மாவு அரைக்கிற வேலையை கொடுத்துட்டாங்க. எச்சரிக்கையா இருக்கணும். இந்த இச்சை அடக்கம் கனி அவன்கிட்ட இருந்தா இந்த பாவத்துல போவதுக்கு இடம் இருந்திருக்காது. ஆகவே ஒரு இச்சை அடக்கம் கனி நமக்கு இருக்கிறதா, மாவாட்ட விட்டுட்டாங்க. நான் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். அப்ப நம்ம ஸ்தானம் என்ன? நீங்க எல்லாருமே அந்த உலகத்தார் உங்களோட ஒப்பிடக்கூடாது. நீங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க, தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்க ஒருவரோட நீங்க ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஆகவே உங்களை மேன்மையாக வச்சிருக்கிறார். ஆகவே நீங்க தேவன் வைத்திருக்க ஸ்தானம் என்ன, இந்த ஸ்தானத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். கொரிந்தியர், ஆகிலும் அவர்கள் விருத்தராக இருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். விவாகம் ஒரு சிலர் பாருங்க இச்சை அடக்க முடியாம நான் அநேக பார்த்திருப்பேன். கன்னியாஸ்திரி கூட தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போது பாவனை என்ன தெரியக்கூடாது, அப்படியே வாழ்ந்தவங்க பாருங்க. அப்படிதான் நான் அதெல்லாம் போடுற மாதிரி இருந்தது பாருங்க. எனக்கு 19 வயசு வரைக்கும் என்னன்னு தெரியல பாருங்க. அப்படிதான் இருந்தோம். ஆனா நாங்க காடுல வளர்ந்ததுனால, காட்டு பகுதி. அப்ப அப்படி வளர்க்கப்படணும் பாருங்க. சிறு வயதுல இருந்து அந்த பாவம் என்ன அறியக்கூடாது. அப்படிப்பட்டவங்க தான் என்ன செய்யணும், ஆண்டவர் அழைச்சிருப்பார். அவங்களை தவிர ஒருபோதும் அந்த போகக்கூடாது. அந்த வசனத்துல தான் பாக்குறோம். கல்யாணம் ஆகாம ஒரு கூட்டம் என்ன செய்யுது, ஊழியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால தப்பு தவறு நடக்கும். இச்சை அடக்கம் எப்படி, நீ ஒரு மனுஷன்தான், உனக்கு இருக்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கு. ஆகவே இதுல இருந்து ஒரு கிருபை, ஆண்டவர் யாருக்கு கிருபை தராரோ அவங்க தான் இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். அநேகர் விவாகம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் ஆணும் பெண் எதுக்காக உண்டாக்கினார்? மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அவர் ஒருவனே அல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்தில் பூர்ணமாய் இருக்கிறதே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? கேள்வி அவரை கேட்கிறார் பாருங்க. பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே, ஆகையால்
ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணா பிச்சு விடுவார், அடிச்சு என்ன செய்ய துவைச்சு கொடியில தொங்க போட்டுருவார். ஆகவே இந்த வசனத்துல பாருங்களேன், இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு நம்ம செய்யற காரியம் துரோகம் மட்டும் நம்ம மறக்கவே முடியாது. ஆகவே இந்த துரோகம் இருக்கக்கூடாது. யூதாஸ் கர்த்தருக்கு துரோகம் பண்ணினான் பாருங்க, எவ்வளவு ஒரு சூழ்நிலை. ஆகவே ஒருபோதும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணக்கூடாது. உத்தம இருதயம் திறந்த புஸ்தகத்தை போல் உங்கள் இருதயம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த இடத்துல நம்ம அதான் பார்க்கிறோம், எச்சரிக்கையாயிரு, உங்கள் ஆவியை பற்றி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்துல பார்க்கிறோம், தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பாருங்க, இந்த இடத்துல அநேக ஒரு கூட்டம் இருக்கு, கல்யாணம் அதெல்லாம் தேவனுடைய பிரமாணத்தை மீறுவது. அதனாலதான் அநேகர் நிக்க மாட்டாங்க, இடையில தப்பு தவறான வெளியில வந்துடுறாங்க. ஆகவே தேவனுடைய திட்டம் பரிசுத்த சந்ததி உருவாக வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 6-9 வரை பார்க்கிறோம். ஆகிலும் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். ஒரே மாமிசம். இங்க கல்லுனா உனக்கு வலிக்கணும். அது மாதிரி யாருக்காக உங்க புருஷனை விட்டு கொடுக்க கூடாது, யாருக்காக உங்க மனைவியை விட்டு கொடுக்க கூடாது. இந்த இதுல நீங்க ஒரே மாமிசமாக இருக்கிறீங்க. இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததே மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். மனுஷன் ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், ஒரு குடும்பத்தை கணவன் மனைவி நீ பிரிச்சவனை பிச்சு விடுவார். பாருங்க, அநேக குடும்பங்கள் அப்படிதான், சமாதானம் இல்லாம கணவன் மனைவி. இந்த ஏவாள் பாருங்க, 3வது மனுஷனுக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனாலதான் பாவத்துல விழுந்துட்டான். அப்ப எது பேசினாலும் கணவன் மனைவி உங்களுக்கு உட்கார்ந்து உங்க தாய் தகப்பன கூட சொல்லக்கூடாது, உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறணும். அநேக குடும்பங்கள் அப்படிதான் 3வது மனுஷ தலையிடுறதுனால அப்படி இருக்கிறாங்க. ஒரு சில குடும்பம் அப்படி இருக்கிறது. ஆகவே அந்த குடும்பம் சமாதானத்துக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். எது எது தடையா இருக்க போற நறுக்கி சரியாக்கி இந்த மரம் நல்லா வளரவும், இந்த குடும்பம் சமாதானமாய் இருக்குவோம், நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். ஆகவே தேவன் நினைச்சதை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் நேரம் இல்லாததுனால இன்னொரு நாளைக்கு நாம் பார்க்கலாம். ஆகவே நம்ம சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் நாம் வாசிக்கிறோம், தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று தாவீது ராஜா சொல்றார். பாருங்க, உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் என்ன செய்யுங்க, எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி எத்தனை பேருக்கு ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார்? ஹல்லேலூயா. ஒரு உற்சாகமான ஆவியும் இல்லை, எந்த ஆவியும் இல்லைன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. யாரோ ஒரு ஆள் சத்தம் கேட்கு. அப்ப உற்சாகத்தின் ஆவியினால கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. இந்த 13வது வசனத்துல சங்கீத புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாவிகளுக்கு என்ன செய்வேன், உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் என்று தாவீது ராஜா சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ராஜா ஒரு கல்யாணம் பண்ணவர் தான். ஆகவே திருமணம் ஆன தாவீது ராஜா சொல்றார், இருதயத்துக்கு தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வெளிப்படுத்தல் விசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அநேகர் இந்த வசனத்தை எடுத்துக்கிடுவாங்க, நான் கன்னியாஸ்திரியா போறேன், கல்யாணம் ஆகாம ஆண்டவர் ஊழியம் பார்க்க சொல்லியிருக்கார் பாருங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த வசனம் வேற அர்த்தத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்துல, அப்பொழுது
வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு 14 வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம். 15 வேற எடுத்தவங்க வாசிங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. அது என்ன? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள்னா வந்துட்டு அது கிடையாது. ஸ்திரீகள்னா எதை குறிக்குது? உலகத்தால் நீ கரைப்படாம இருக்கணும். அனைகர் அப்படிதான். ஸ்திரீகளால் கரைப்படாத, நீ தாயின் வயத்துல தான் நீ பிறக்கிற. தாவீது சொல்ற, என் தாய் பாவத்தில் கற்பம் தரித்தாள்னு ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இந்த ஸ்திரீகளால் இது ஸ்திரீ எதை குறிக்குது? உலகத்தை குறிக்குது. இந்த உலகத்தால் நீ கரைப்படக்கூடாது என்று. உலகத்தில் எத்தனோ இது இருக்கு, தேவன் சொல்லாத காரியமெல்லாம் இருக்கு, அதுல நீ விழுந்து போயிடக்கூடாது, நீ தன்னை கரைப்படுத்தக்கூடாதுன்னு இந்த வசனம் அதான் வாசிக்கிறோம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் எவர்களோ இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவருடைய வாயிலே என்ன அல்ல, கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? அப்படி நம்ம இருக்கணும், கபடம் இல்லாதவர்களாய் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் என்று பார்க்கிறோம். ஸ்திரீகள் என்பது என்ன? உலகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ளவைகள்ல நீ கரைப்படுத்தி விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல அநேக காரியம் இருக்கு, நம்ம கெட்டு போற காரியம் அநேக. செல்போனு பாருங்க, அது நல்லது வருது, கெட்டது வருது. கெட்டின பொண்டாட்டி கூட பக்கத்துல படுக்குதோ இல்லையோ, செல்போனு தூங்குன்னு தட்டி கொடுத்துட்டு என்ன தூக்கம் வர்ற வரை தானாதான் கீழே விழுகும். பாருங்க, அநேகர் அப்படி இருக்காங்க. அப்படி அடிமைப்பட்டவங்களும் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. இங்க இல்ல, ஊழியம் பார்த்த இடங்கள்ல பாருங்க. அப்படி செல்போன் ஒரு மனிதன் என்னதான் செய்யுது? அடிமைப்படுத்தி வைக்குது. உனக்கு இச்சை அடக்கம் கனி இருந்தா இதை பார்க்க கூடாது என்று கர்த்தர் உனக்கு சொல்லுவார். உலகத்தில் உள்ளவைகள் அநேக இருக்கு, நம்மளை கரைப்படுத்துகிற காரியம். அது கரைப்படுத்தாதபடி தன்னை காத்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள சகல இச்சைகளால் உன்னை கரைப்படுத்த கூடாது என்று நான் வேதம் சொல்லுகிறது. என் ஜனமே, இச்சையடக்கம் கனி நமக்கு இந்த நாட்களில மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இச்சையடக்கமாய் நாம் காணப்பட தேவன் கர்த்தர் இந்த வேளையில ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக. ஆண்டவர், இந்த கால வேளையில இச்சையடக்கம் கனியை எனக்கு தாங்க என்று நாம் சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆவியின் கனிகளில இந்த இச்சையடக்கம் கனியை நீங்க தாங்கப்பா. எனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, இந்த கட்டுப்பாட்டை மீறி நாம் போகக்கூடாது. அதுக்கு முதலாவது இச்சை அடக்கத்தை தாங்க. இச்சையை அடக்க முடியல ஆண்டவரே, ஒரு சில அடக்க முடியாதபடி பாவத்துல விழுந்துடுறேன், நான் அவமானப்படுறேன், என் மேன்மையை நான் இழந்து விடுகிறேன். அப்பா ஆண்டவரே, என்னை மேன்மையாக வச்சிருக்கிறப்பா. நீ பரிசுத்தம் உள்ள தேவன் அப்பா, நீர் உன்னதமானவர் அப்பா, நீ மேன்மை உள்ளவர் அப்பா. ஆண்டவரே, உமக்கு பிறந்த மகன் மகள் ஆண்டவரே, ஒரு சில நேரங்களும் போய் துக்கப்படுத்தி விடுறேன் ஆண்டவரே. நீங்க என்னை மேன்மையா வச்சீங்க, இந்த மேன்மையை நான் இழந்து விடுகிறேன் அப்பா, நீங்க மன்னியுங்க. ஒப்பு கொடுப்போமாக, இந்த திருவசனத்துக்கு ஒப்பு கொடுப்போமாக. இச்சை அடக்கம் கனி நிச்சயமாகவே இப்பொழுது எங்களுக்கு தாங்க என்று நீ கேட்பாயாக. இச்சை அடக்கம் கனி உனக்கு இல்லை என்றால் உன்னுடைய மேன்மை இழந்து விடுவாய். இச்சை அடக்கம் கனி இருந்தால் உன்னை மேன்மைப்படுத்துவார். யாவருக்கும் முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த இச்சை அடக்கம் கனியை தாங்க என்று நீ கேட்பாயா? அல்லேலூயா. இயேசுவே, இந்த இச்சை அடக்கம் கனி இருந்தா நீ எந்தவித பாவத்தில் விழுந்து போக மாட்டாய். நான் தேவனுடைய பிள்ளை என்று அப்பப்ப உன்னை நினைவுபடுத்துவார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று உன்னை நினைவுபடுத்துவார், பாதுகாப்பார். இந்த இச்சை அடக்கம் கனி ஒரு மனிதனுக்கு இருந்தா நீ வழி விலகி போக மாட்டாய். அல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் இச்சை அடக்கம் கனியை தந்து கர்த்தர் யாவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக இன்பம் நம்பாதே நம்பாதே, அதன் இச்சையாவும் ஒளியும்
நாளிலே ஊர்காசம் கூட வராதே. இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாக. ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே, பிதாவே, அப்பா பிதாவே, ஆண்டவர் இச்சை அடக்கம் கனி உம்முடைய சுபாவம், உம்முடைய சுபாவத்தால் என்னை நிரப்புக என்று நீ சொல்லுவாயா? ஹல்லேலூயா, ஆமென். கனி என்பது பிதாவின் சுபாவத்தை குறிக்கிறது. அவருடைய சுபாவத்தால் நீ நிரப்பப்படுவாயாக. நல்ல வார்த்தைகளை நீ பேசுவாயாக. நன்மையை உருவாக்குற வார்த்தையை நீ பேசுவாயாக. நல்ல கனி உள்ள வார்த்தையாய் பேசு. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க என்று நாம் கேட்போமா? ஹல்லேலூயா. உன்னை உயர்த்துவதும் பாருங்க, ஒரே உங்க கரத்தில் இருக்கு இச்சை அடக்கம் கனி. எல்லாருக்கும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் இந்த இச்சை அடக்கம் கனி இருந்தா எந்த தப்பும் பண்ண முடியாது. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், மென்மேலும் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, மகிமை மகிமை. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் வாயை திறந்து நாம் கேட்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆவியின் கனிகளால் நிரப்புங்க என்று நீ கேட்பாயாக. ஹல்லேலூயா. ஆவியின் கனிகளால் நிரப்பப்படு. மிகுந்த கனிகளை நீ கொடுக்கும் போது பிதாவானவர் உன்னை பார்த்து மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஷிகல்லகதுரபகதுடா இஷிகடகதுடமனயாதுடபகதுடா ஓ திகடபலகதுடபகதுடோ இஷிகடகதுடபகதுடபலகதுடபகதுடா. ஆமென். ஹல்லேலூயா. ஷிகடகதுரபகதுடா துடபலகதுடா ஷிகடகதுடமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஷிகடகதுடபலகதுடபராதுரபகதுடா. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்த முடிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பாடல் பகுதி ஆசீர்வதித்தீங்க, உங்க ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை ஆசீர்வதித்தீங்களே, உங்க ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியில நீங்க பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சங்கீத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, காணிக்கை பகுதிக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி தந்தீங்களே, உங்க ஸ்தோத்திரம். இப்பொழுது நீ எங்களோடு பேசினீங்களே, உங்க ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் இச்சை அடக்கம் கனியை தந்து நீங்க வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க உங்களுடைய கரத்தை நீட்டி உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல எதிர்காலத்தை தந்து பிள்ளைகளை வழி நடத்துங்க. தொடர்ந்து கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் வரும் பொழுது உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தமாக்குங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.